உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி சேனலினூடாக மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எமது உறவுகளாகிய உங்கள் அனைவருக்கும் முன்கூட்டிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது தொதல் எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். இது இலங்கையின் பாரம்பரியமான ஒரு சிற்றுண்டி. இப்போ பெரும்பாலான இடங்கள் இது செய்கிறது இல்லை. ஆனால் அந்த காலத்துலலாம் விசேஷங்கள், கொண்டாட்டங்கள், பண்டிகைகள்னு சொல்லிச்சுன்னா எல்லார வீட்லேயும் இது இருக்கும். இப்போயும் சில இடங்களில் செய்கிறாங்க. ஆனால் சுவையானது, நேரம் எடுக்கும், கஷ்டமான ஒரு சிற்றுண்டி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கி நாங்கள் ஒரு கொத்து பச்சை அரிசி எடுத்திருக்கிறோம். அதுக்கு 10 எண்ணெய் தேங்காய் எடுத்திருக்கிறோம். பெரிய எண்ணெய் தேங்காய் 10 எடுத்து துருவி எடுத்திருக்கிறோம். இதுக்கு நாங்கள் 1 கிலோ 1/4 கிலோ சீனி, 1 கிலோ சர்க்கரை, பயறு தேவையான அளவு, செவ்வரிசி தேவையான அளவு, ஏலக்காய், கருவாப்பட்டை, முந்திரி இவ்வளவும் எடுத்திருக்கிறோம். இப்போ நாங்கள் 2 தரம் பால் புழிஞ்செடுக்க போகிறோம். நல்லா கட்டி பாலாக தேங்காய் பூ எதுவும் போகாத மாதிரி புளிஞ்செடுப்போம். எடுத்துட்டு அதோடு நாங்கள் எடுத்து வச்சுருக்கிறோம் 1 கொத்து மாவையும் விட்டு, சர்க்கரை 1 கிலோ, சீனி 1 கிலோ விடுவோம். 250 கிராம் சீனி இருக்குது, அதை பிறகு சேர்த்துக்கொள்ளுவோம். எடுத்து இனிப்பு சுவையை கூட்டி கொடுக்குறதுக்காக உப்பு தேவையான அளவு உப்பு சேர்க்கப்புறம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துட்டு இப்போ நாங்கள் அடுப்பில் வைக்க போகிறோம். இதுக்கு நல்லா நெருப்பு போடணும். அந்த டைமில் நாங்கள் பயரை வறுத்தெடுத்து கொள்ளுவோம். ஏலக்காய், பட்டையும் வறுத்தெடுத்து கொள்ளுவோம். கஜுவையும் வறுத்தெடுத்து கொள்ளுவோம். நல்லா உளவாரத்தால் துளாவி கொண்டே இருக்கணும். இதை அடி பிடிக்க விடாமல் துளாவி கொண்டே இருக்கணும். இல்லைன்னு துளாவாமல் விட்டோம்னு சொல்லி சொன்னால் ஒரு இடத்துல அப்படியே அடி பிடிச்சி வந்துடும். அதால் எந்த நேரமும் கையால் ஆட்டிக்கொண்டே இருக்கணும். இப்போ நாங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய், பட்டை ரெண்டையும் தூளாக இடிச்செடுத்துட்டு பயரையும் நாங்கள் உரலில் இடிச்செடுப்போம். பயறு நாங்கள் உரலில் இடிக்கக்குள்ளே தும்பு சேர்த்து இடித்தோம்னு சொல்லிச்சுன்னா பயறு இடியாமல் வரும். அதுக்காக தான் சேர்த்து இடிக்கிறேன். இப்போ பாருங்க, முதல் கொதிக்க தொடங்கிட்டு இப்போ கலரும் சேஞ்ச் ஆகி வருது. நல்லா இறுகி வந்துட்டு இந்த டைமில் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பயரை இப்போ நாங்கள் சேர்த்துக்கொள்ள போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடமும் படுற மாதிரி பயரை நாங்கள் தூவி விடுவோம். தூவி விட்டுட்டு இப்போ நாங்கள் வட்டி எடுத்து வச்சிருக்கிற அஜுவையும் அதில் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு செவ்வரிசியையும் அதில் சேர்த்துக்கொள்வோம். உளவரத்தால் கிண்டி கொண்டே இருக்கணும். பட்டை, ஏலக்காய் தூளையும் சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்துக்கொண்டுட்டு நாங்கள் இப்போ எடுத்து வச்ச அந்த 250 கிராம் சீனியை இந்த டைமில் எண்ணெய் கொதித்து பொரிஞ்சு வர டைமில் நாங்கள் விட்டோம்னு சொல்லிச்சுன்னா வித்தியாசமான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே துதல் டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட இந்த சீனியை நாங்கள் பொரிஞ்சு வர டைமில் கொஞ்சம் சீனியை விட்டோம்னு சொல்லிச்சுன்னா அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் அந்த டைமில் சீனியை சேர்க்குறோம். சேர்த்துட்டு இப்போ எங்களோட துதல் ரெடி ஆகிட்டு 2.5 மணித்தியாலம் எங்களோட துதலுக்கு எடுத்துருக்கு ரெடி ஆகிட்டு. ஆனால் சரியான எண்ணெய் விட்டுருக்குது. எண்ணெயெல்லாம் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு க்ளீனான ஒரு தாம்பாளத்தை எடுத்து துடைச்சி எடுத்து அதில் இறக்கி கொள்ளுவோம். எங்களோட சேனலுக்கு புதுசாக வாரவங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் தான் நோட்டிஃபிகேஷன் உங்களோட ஃபோனுக்கு வரும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நாங்கள் எடுத்துட்டு வாழையில் ஒன்று எடுத்து கழுவி துடைச்சி எடுத்து வச்சு கொள்ளுவோம். இதை நாங்கள் சமப்படுத்தி எடுக்கிறதுக்கு இதில் இந்த தாம்பாளத்தில் செட் ஆக்கி எடுக்கணும். இதில் இப்போ நாங்கள் எல்லாம் மலித்து எடுத்துட்டு எடுத்த பிறகு மேலுக்கு வாழை இலையை போட்டு
நல்லா அழுத்தி விட்டோம்னு சொல்லி சொன்னால் துதல் செட் ஆகிடும். செட் ஆகி இப்போ நாங்கள் செட் ஆகிட்டு அடுத்த நாள் தான் இதை எடுத்துருக்குறோம். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நாங்கள் இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டோம். பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு. மிகவும் சுவையான பாரம்பரியமான இலங்கையின் பாரம்பரியமான தோதோல் ரெடி ஆயிட்டு. நீங்களும் செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.